கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேவனுடைய வசனங்களை கர்த்தருடைய சமூகத்திலே பெற்று தேவ பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த நல்ல தருணத்திற்காக தெய்வத்தை நான் மீண்டுமாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்பதை இன்னும் தேவ பிள்ளைகள் அறியாதவர்களாக உலகத்தின் பின்னாலேயும் தங்களுடைய விருப்பத்தின்படியால் தெய்வத்தை புகழ்கிறோம் என்று சொல்லி அவரை நாம் மகிமைக்காக ஜீவிக்கக்கூடாமல் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கர்த்தர் துக்கப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே இல்லை. கர்த்தர் தாமே நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை ஆண்டவரே, இந்த நாட்கள் வரையிலேயும் எங்களை காத்ததற்காக உமக்கு நன்றி உள்ள ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படியாய், நீங்கள் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் நிதானித்து வாசிக்கப்பட்டும் நடமாடுகிற நிருபங்கள் நீங்கள் அல்லவோ என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவரே, நாங்கள் மற்ற மனுஷர்களால் கர்த்தாவே நிதானித்து ஆராய்ந்து அறியப்படத்தக்க மக்களாக ஆண்டவரே நீர் எங்களை நிருபங்களாக ஆண்டவரை நீர் மாற்ற வேண்டுமாய் உண்மை கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கவும், தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிலைத்திருக்கவும் ஆண்டவரே உண்மை கெஞ்சி மன்றாடுகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியினை ஒளிபரப்பத்தக்கதாக ஐயா சாமில் ஐயா அவர்களையும் அவருடைய குழுவினரையும் தேவன் ஆசீர்வதிக்கவும், இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் அநேகர் பயன்பெறத்தக்கதாக அவருடைய மனக்கண்கள் திறக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கிருபை பெருக கெஞ்சுகிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசல்கள் என்றத்தக்கதான தலைப்பில் பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்களை குறித்து நாம் தற்போது சிந்தித்து வருகிறோம். இது 81வது வாரத்தினுடைய நிகழ்ச்சியாய் இருக்கிறது. முதலாவது நாம் கண்டது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக அவனுக்கு என்னென்ன தேவனுடைய பிரமாணங்களின்படியால் அவனுடைய தேவைகளை குறித்து நாம் முதலாவது சிந்தித்தோம். இரண்டாவதாக அந்த தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த புதிய எருசலேமாகிய நகரம் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வருகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கிற வேளையிலே வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதிலே 12 12 12 என்று சொல்லத்தக்கதான 12 வாசல்கள், 12 கோத்திர பிதாக்களுடைய நாமங்கள், 12 வாசல்களுக்கு அவைகளுக்கு ஏற்ற அந்த எதற்காக அந்த வாசல்கள் உபயோகப்பட்டதோ, ஆட்டு வாசல், மீன் வாசல், மிக்பாத் வாசல் என்று சொல்லத்தக்கதான 12 நாமங்கள் கொண்ட அந்த வாசல்களுக்கும், அந்த 12 வாசல்களும் 12 முத்துக்களாகவும், அந்த 12 வாசல்களும் 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களை தரித்து அவருடைய ஜீவனை பிரதிபடுத்துகிறதாகவும், அந்த 12 வாசல்களும் 12 அஸ்திபாரம் உள்ள ஒரு பட்டணத்தின் மேலே நிற்கிறதாகவும், அந்த 12 கனித்தரும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கனித்தரும் விதவிதமான கனிகளை தரத்தக்கதான கனிகள் நிறைந்த தேசமாகவும் அந்த தேசம் இருக்கும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் எச்சரிக்கிறது. ஆண்டவருடைய வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது எல்லோருடைய ஒரே நம்பிக்கை, நாம் எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறோம், நமக்கு வெவ்வேறான இடங்கள் கிடையாது என்று நமக்குள்ளாக போதிக்கப்படுகிற அந்த போதனைகளை குறித்து கேள்விப்படுகிற பொழுது உண்மையாகவே துக்கமாகவே இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனத்துல வாசிக்கிறோம்,
வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சந்தோஷத்திலே நீங்கள் பிரவேசிங்கள் என்று கூறுகிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில பலவிதமான, ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கூறுகிறார், நான் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் வந்து உங்களை மீண்டுமாக என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த அந்த நகரத்திற்கு நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், வாசல்களை குறித்து சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24வது வசனத்திலே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, இடுக்கண்கள் கூடாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக வேண்டும் என்று சொல். இன்றைக்கு நமக்குள்ளாக வரக்கூடிய ஏதாயிலும் இடுக்கண்கள் இருக்கும் என்று சொன்னால் அதற்காக நாம் மிகவும் வருந்துகிறோம் வழியே ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்று சொல்லி அவைகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு காலம் ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. அதற்காக நாம் அநேக நேரங்களிலே முறுமுறுத்து எப்படி இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே முறுமுறுத்தார்களோ அந்த முறுமுறுத்தினுடைய ஆவி நம்மை மேற்கொள்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே நாம் பார்க்கிறது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியா பிரவேசியாமல் வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இந்த வசனத்தை தேவ பிள்ளைகள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து மிகவும் துக்ககரமாய் இருக்கிறது. இவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக வேண்டும் என்றத்தக்கதான இவனுக்குள்ளாக ஒரு ஆசை இருந்தாலும் கூட இவன் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு நற்கிரியலுக்காக, அவனுடைய வாழ்க்கையினுடைய செம்மைக்காக தேவனுடைய நாமத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான் வழியே அவன் ஒரு பரிசுத்தத்திற்கென்று தன்னுடைய ஜீவனை அவன் ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. எவன் ஒருவன் பரிசுத்தத்திற்கென்று தன் ஜீவனை ஒப்பு கொடுக்காமல் நானும் தேவனுடைய சமூகத்தில தேவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஜீவிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவன் கள்ளனும் அவன் கொள்ளைக்காரனுமாகவே இருக்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆனாலும் அதே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் மேய்ப்பனாக ஆடுகளை மேய்க்கிறவர் போல தேவன் தாமே நம்மை மேய்க்கிறவராக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே தான் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் உலகத்துக்கு வந்தார். ஆடுகளாகிய நம்மை தேவன் எப்படி மேய்ப்பனானவன் ஆடுகளை மேய்த்து அவைகளுக்கு வேண்டிய போஷாக்கை கொடுத்து அவைகளை காக்கிறானோ அதே வண்ணமாக ஆண்டவரை நீயும் நானும் விசுவாசிக்கிற பொழுதுதான் அந்த ஆண்டவருடைய மெய்யான அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். அடுத்து சொல்லுகிறார் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இதுதான் முக்கியமான காரியம். இன்றைக்கு ரட்சிப்பு என்று சொல்லிக்கொண்டு ரட்சிப்பினுடைய சாராம்சமே இன்னைக்கு புரியாத வண்ணமாய் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் உலகத்திலே வாழ்கிறதை நாம் காண்கிறோம். ரட்சிப்பு என்று சொன்ன உடனே இவர்களுடைய பிரதானமான
நம்பிக்கை என்ன என்று சொன்னால், ஆலயத்துக்கு ஒழுங்காக போய் வர வேண்டும். வெள்ளை துணியை அணிந்து வெள்ளை வஸ்திரத்தை உடுத்தி ஆலயத்திற்கு போக வேண்டும். அடுத்தபடியாக ஆவிக்குள்ளாக நிரம்பி நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன் என்று சொல்லி இன்றைக்கு தங்களை தாங்களே தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆகவே தான் சொல்கிறார், தேவன் எப்படி ஒருவருடைய வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் வீட்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்குரியத்தக்கதான பல விதமான அந்தஸ்துகளையும் அதுக்குரிய குணாதிசயங்களையும் நாம் பெற்றிருந்தாலும் வழியே அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசித்து அவரோடு நாம் ஐக்கியமாய் இருக்கவே முடியாது. அவருக்கேற்ற குணாதிசயங்களும் அவருக்கேற்ற காரியங்களும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இல்லை என்று சொன்னால் நாம் வாசலுக்கு புறம்பே நிற்க வேண்டுமே வழியே வாசலுக்கு உள்ளாக நாம் ஒரு காலமும் பிரவேசிக்கவே முடியாது. ஆகவே தான் ஆண்டவரும் கூட கூறுகிறார், மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே, பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு அவைகள் ஊமானங்களாக சொல்லப்படுகிறது. நீ பரலோக ராஜ்ய ரகசியங்களை நீ அறிந்தால வழியே நீ தேவனோடு ஐக்கியமாகவும் அவரோடு நீ சம்பாஷிக்கிறவனாக இருப்பமே வழியே இல்லை என்று சொன்னால், நாம் வேதத்தை எப்படி ஆண்டவர் கூட சொல்கிறார், வேதத்தின் ரகசியங்களை இவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், இவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணி போடுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வியாகுலப்படுகிறதை நாம் காண்கிறோம். ஆகவே தானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கொடுக்கிறார், நான் உலகத்துக்கு வந்தது தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் அந்த ரட்சிப்பு பரிபூர்ணப்படவுமே என்று கூறுகிறார். 10வது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். உனக்கு இருக்கத்தக்கதான இந்த ரட்சிப்பினுடைய சுவிசேஷம் அது பரிபூர்ணப்பட வேண்டியதான சுவிசேஷம், அரைக்குறையான சுவிசேஷம் அல்ல. நீ அரைக்குறையான சுவிசேஷத்திற்குள்ளாக, ஒரு பரிபூர்ணமில்லாத ஒரு விசுவாசத்திற்குள்ளாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து நாமும் வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி, நானும் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன் என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதே இதனுடைய பிரதானமான காரியமாக இருக்கிறதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்த காரியங்களை குறித்து பார்க்கிற பொழுது, இந்த வாசல்களை குறித்து பார்க்கிற பொழுது, இந்த வாசல்களுக்கு 12 நாமங்கள் உள்ள வாசல்கள், 12 வாசல்கள், 12 வாசல்களுக்கும் 12 விதமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் ஏற்கனவே ஒரு சில வாசல்களை குறித்து சிந்தித்திருக்கிறோம். ஆட்டு வாசல் என்று 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 சொல்கிறது, அது தேவனுடைய பாடுகளை குறித்து, ஆண்டவனுடைய பாடுகளை குறித்து ஆட்டு வாசல் நமக்கு எச்சரிக்கிறது. மீன் வாசல் என்று பார்க்கிற பொழுது அது மனுஷனிலிருந்து பிரித்தெடுக்கபடியான, பாவத்திலிருந்து பிரிந்து வாழும்படியான, எப்படி மீனானது அது சமுத்திர உப்பு தண்ணீரிலே அது வாழ்ந்தாலும் கூட அது எப்படி உப்பில்லாதவதாய் ஜீவிக்கிறதோ அவனமாக நாமும் கூட இந்த பாவ உலகிலே ஜீவிக்கிற நாம் பாவமற்றவர்களாய் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களிலே என்னிலே பாவம் உண்டு என்று சொல்லி யார் என்னிலே குற்றப்படுத்த முடியும் என்று கேட்கத்தக்கதான இந்த பாவம் நிறைந்த உலகிலே நீங்களும் நானும் பாவமற்றவர்களாய் ஜீவிக்க இந்த மீன் வாசல் நமக்கு போதித்தது. அடுத்தது பழைய வாசலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, நாம் பழையவன எல்லாவற்றையும் கலைந்து நாம் புதியனவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய நாம மகிமைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் தூசியமாக எண்ணினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வண்ணமாக இந்த உலகத்தில் வாழ்கிற நாமும் கூட அப்படியாய் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
12வது வசனத்தில் சொல்கிற வண்ணமாய், உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது என்று சொன்ன வண்ணமாய், நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு காலம் அனுமதி கொடுக்கிறதே இல்லை. தேவன் நாம பக்தி நமக்குள்ளாக பிரகாசிக்க எப்படியாக நாம் ஜீவிக்க வேண்டுமோ, அநேகரை நாம் பார்க்கிற பொழுது இந்த அலங்கோரமான வாழ்க்கை, நகைகளும் மற்றவைகளும் எல்லாவற்றையும் கலைந்து வெண்வஸ்திரத்தை தரித்து இன்றைக்கு ஜீவிக்கிற மக்களை பார்க்கும் பொழுது இவர்கள் அலங்கோலமா இருக்கிறார்களே என்று சொல்லி அநேகர் சிந்தித்தாலும், அது தேவனுடைய பார்வையிலே அது அலங்காரமா இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அதுவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்கிற அது ஒரு அலங்காரம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு பிரதானமான ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிற பொழுது பள்ளத்தாக்கு வாசலை குறித்து நாம் வாசித்தோம். இந்த பள்ளத்தாக்கு வாசல் என்று சொல்கிறது, இது அதாவது மேடுள்ள பள்ளங்களில், அதாவது பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லத்தக்கதான, நாம் பள்ளத்தாக்கிலே நாம் பட்ட பலவிதமான தேவனுக்கேற்ற விதமான துக்கங்களை நாம் அனுபவிக்கத்தக்கதான இந்த பள்ளத்தாக்கு வாசல் நம்மை எச்சரித்தது. காரணம், ஒரே ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பாரமானது, அவள் கர்த்தரே அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். ஆம், அது அவளுக்கு ஒரு பள்ளத்தாக்காய் காணப்பட்டது. அவளுடைய எல்கனாவினுடைய மனநாட்டி அவளை எப்பொழுதுமே அவளை வயத்தக்கதான ஒரு சம்பவத்திலே அவள் மனம் உடைந்து அவள் நொறுக்கப்பட்டாள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்தபடி நாம் பார்க்கும் பொழுது குப்பை மேட்டு வாசலை குறித்து நாம் பார்த்தோம். இந்த குப்பை மேட்டு வாசலிலும் கூட நாம் கண்ட காரியம் என்னவென்று சொன்னால், பழைய பாவங்களை நாம் எரிக்கத்தக்கதாக, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே உங்களுக்குள்ளாக ஒரு மறுரூபம். ஆம், நம்முடைய சரீரத்தை ஜீவாதார பலியாக நாம் ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது, நோவா எப்பொழுது அவன் அந்த பேழைக்குள்ளாக தொடர்ந்து 40 நாட்கள் மழை பெய்த பிற்பாடு, அந்த மழை ஓய்ந்த பிற்பாடு தேவன் அந்த படகனுடைய கதவை திறந்தார். அப்பொழுது எல்லா மிருக ஜீவன்களும் அவன் அந்த படகிலிருந்து போகிற பொழுது நோவா என்ன செய்கிறான், தேவனுக்கென்று பலியிடும்படியாக ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான பறவைகளில் சிலவற்றையும் சுத்தமான மிருகங்களில் சிலவற்றையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலியாக இடுகிறான். ஆம், அவைகளை எப்படியாக பலியாக இட்ட பொழுது அந்த பறவைகளும் அந்த மிருகங்களும் தன்னை ஒப்பு கொடுத்தது. அவனமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து நாம் அவருக்குள்ளாக நாம் பரிசுத்தப்படுகிற பொழுது நமக்கு தேவனுடைய சமூகத்துல அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். அடுத்து நாம் கண்டோம் தண்ணீர் வாசல். இந்த தண்ணீர் வாசலை குறித்து பார்க்கிற பொழுது இயேசு சொல்கிறார், நானே ஜீவ தண்ணீர் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு ஜீவ தண்ணீர். ஆம், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்திலே வந்து அவன் இலவசமாய் குடிப்பதற்காக தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்ன வண்ணமாய், நீ இந்த தண்ணீரின் மூலியமாய் நமக்கு கிடைத்தது காரியம் என்னவென்று சொன்னால், இவைகள் பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு என்று பிழைக்கத்தக்கதான இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து தண்ணீர் முழுக்கினால் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இதிலேயும் கூட நமக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகத்தக்கதான, பாவத்திலிருந்து விடுதலையாகி தண்ணீருக்குள்ளாக நாம் கீழே, அதாவது தண்ணீருக்கு உள்ளே இறங்குகிற பொழுது நமக்குள்ளாக ஒரு மரணமும்
தண்ணீருக்கு அது எழுந்து மேலே வருகிற பொழுது நமக்குள்ளாக ஒரு ஜீவன் உண்டாகிறபடினாலே பாவத்துக்கு நாம் மரித்து ஜீவனுக்கென்று பிழைக்கும்படியாக இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் இதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்து நாம் பார்த்தோம் ஊரணி வாசல் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த ஊரணி வாசலுடைய காரியம் என்னவென்று சொன்னால், இது ஊற்று தண்ணீர் குறிக்கிறது. அதாவது தேவனுடைய கிருபையினாலே நமக்கு தேவனுடைய அனுகிரகம் நாம் எப்பொழுதெல்லாம் நமக்குள்ளாக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நமக்கு காரியங்கள் வாய்க்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஊற்று தண்ணீர் ஆகிய மறைக்கப்பட்டிருக்கிற அந்த நீரை நாம் பருகி அதனால மற்றவர்களுக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கண்டோம். அடுத்து நாம் கண்டோம் காவல் வீட்டு வாசல். இந்த காவல் வீட்டு வாசல் என்று எடுக்கிற பொழுது தேவ பிள்ளைகள் பட்ட சிறை வாசங்களை குறித்தும் அவர்கள் பட்ட வேதனைகளை குறித்தும் இந்த காவல் வீட்டு வாசலை குறித்து நாம் இப்படியாக நாம் கண்டோம். இப்பொழுது நாம் காணப்போகிறது மிக்பாத், அதாவது எப்ராயிம் வாசல் என்று நாம் காணப்போகிறோம். இந்த எப்ராயிம் வாசல் என்பதற்கு தாழ்மையினுடைய சுவாபம் என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை விதமான அனுபவங்களோடு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியுமே ஒழிய நாம் நம்முடைய சித்தத்தின்படியாய் நம்முடைய யோசனைகளின்படியாய் தேவனுடைய காரியங்களிலே நாம் ஒரு காலம் போகவே முடியாது என்பது குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வாசலை குறித்து நாம் இந்த வேலைகளை சிந்தித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எப்ராயிம் வாசல் என்று கணிக்கத்தக்கதான இந்த எப்ராயிம் வாசல் தேவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற பொழுது, அதாவது நெகேமியா 12வது அதிகாரம், நெகேமியா 12வது அதிகாரம் 38வது வசனத்திலே, துதி செய்கிற 2ஆம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் பிறகாலே நான் போனேன். ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேல் சூளைகளில் கொம்பை கடந்து அகழ் மதில் மட்டும் நெடுக போய் எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனனியாவின் கொம்பையும் மேயா என்கின்ற கொம்பையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள். இங்கே இந்த எப்ராயிம் வாசல் என்று சொல்லத்தக்கதான இந்த வாசலை குறித்து நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிற பொழுது, இந்த எப்ராயிம் வாசல் அலங்கத்தின் வடமேற்கே இருக்கிறதாகவும் அது எருசலேமின் எல்லைகளுக்குள்ள அது சமீபமாய் இருக்கிறதாகவும் இந்த வாசல் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த எப்ராயிம் வாசலுக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்கிறது சொன்னார், அதற்கு நடுவாசல் என்று பெயர். ஏன் என்று சொன்னால், இந்த வாசலானது அதாவது அழைக்கப்பட்டதை நோக்கும் சூளைகளின் கொம்பை அடுத்து அலங்கத்தில் வடமேற்கு மூலையிலே இது இருந்தபடினாலே இது இன்னொரு பெயரும் உண்டு. இது பேரு கோடி வாசல் என்றும் இதற்கு பெயர். இந்த எப்ராயிம் வாசலுக்கு எப்ராயிம் வாசல் என்றும் நடு வாசல் என்றும் கோடி வாசல் என்றும் இதற்கு பெயர்களை இவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எரேமியாவில் நாம் வாசிக்கிற வண்ணமாக இந்த எரேமியா 39வது அதிகாரத்தில் நாம் இது குறித்து நாம் வாசிக்கிறோம். எரேமியா 39வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல் சரேத்தார் சம்கார் தேபா கர்சேடின் ரப்சாரிஸ் தெர்கல் செத்தேர் உப்ராக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவுடைய மற்ற பிரபுக்களும் உட்பிரவேசித்து
நடுவாசலிலே இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் என்ன என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யூதாவின் ராஜாவை சிதேக்கியா அரசாண்ட காலத்திலே இவன் இராணுவங்கள் எல்லாவற்றையும் இந்த வாசல் வழியாக அவன் கொண்டு வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வாசலானது இப்படியாக நடுவாசல் என்றும் கோடிவாசல் என்றும் இதற்கு தேவன் இதற்கு பெயரிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வாசலுடைய மேன்மை என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த வாசல் எருசலேம் நகரத்தினுடைய கடைக்கோடியிலே இந்த வாசல் இருந்ததாக வேத பண்டிதர்கள் இவைகளை குறித்து கணிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வாசலுக்கு நாம் நினைக்கிற பொழுது இதனுடைய மேன்மை என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இது யாவையும் எடுத்துக்கொண்டு போகத்தக்கதாக இந்த யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா இவன் என்ன செய்தான் என்று நாம் பார்க்கிற பொழுது, இவன் கொள்ளையாடினான் எருசலேம் நகரத்தை என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் 14வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் இதை குறித்து தெளிவாக சொல்கிறது. 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே குறித்து வாசிக்கிறோம். அகசியாவின் குமாரன் ஆகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையும் இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவான் பெர்சியாவையும் பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராஹிம் வாசல் தொடங்கி மூலஸ்கல் மட்டும் 400 முழ நீளத்தை அவன் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலேயும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் கிரியிருப்புகளையும் பிடித்து கொண்டு சமரியாவுக்கு திரும்பி போனான். இந்த வாசல் வழியாகத்தான், இந்த எப்ராயிம் வாசல் வழியாகத்தான் கொள்ளையிடப்பட வேண்டிய அந்த சம்பவத்தை நாம் இந்த இடத்திலே காண்கிறோம். அப்படி என்றால் உன் வாழ்க்கையிலேயும் என் வாழ்க்கையிலேயும் கூட திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான் என்று சொல்லப்படத்தக்கதானே உன்னுடைய வாசல், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எரேமியாவில் சொல்கிறார், மனுஷனுடைய இருதயம் மகா கிறுக்குள்ளதும் அது கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே தேவனுடைய பொக்கிஷங்களை கொள்ளையிடத்தக்கதாக இன்றைக்கு இந்த வாசலை உபயோகப்படுத்தினார்கள் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை கண்டிப்பாக இந்த இடத்துல நீ யார் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த வேளையிலே உன்னையும் என்னையும் பார்த்து அவர் கேட்பதெல்லாம் நீ கொள்ளையிடும்படியாக உன்னுடைய இதயத்தையும் உன்னுடைய அலங்கத்தையும் நீ வைத்திருக்கிறாயோ என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஒரு கேள்வி கேட்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய சிந்தனை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இந்த வாசலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இதை யார் கட்டினார்கள் என்பது குறித்து தெளிவான ஒரு குறிப்புகள் இல்லாதபடியினாலே இந்த எப்ராயிம் என்று சொல்லத்தக்கதான இந்த தேவ மகனுடைய காரியம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இவன் சிறுமையிலே இவன் பிறந்தபடியினாலே சிறுமைக்குரிய காரியங்களை குறித்து தேவ வசனங்களின் மூலியமாக இந்த வாசலை குறித்து நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்கிறது நமக்கு நலமாய் இருக்கும். யோசேப்பு எகிப்திலே இரண்டு குமாரர்களை அவனுக்கு பிறந்தார். ஆம், அவர்களில் இளையவனே எப்ராயிம். ஆனால் யோசேப்பு, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுகு பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். ஆதியாகமும் 41வது அதிகாரம், ஆதியாகமும் 41வது அதிகாரம்
52வது வசனத்திலே, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். சிறுமையிலே இவன் இருந்ததின் நோக்கமெல்லாம் பார்க்கிற பொழுது தன்னுடைய சொந்த சகோதரர்களே இவனுக்கு துரோகம் செய்யத்தக்கதான சூழ்நிலையிலே இவனுடைய வாழ்க்கை அமைந்தது. இவனை குழியிலே போட்டார்கள். பிற்பாடு அவன் குழியிலிருந்து தூக்கி இவனை விற்று போட்டார்கள். ஆகவே அந்த அடிமையாக விற்கப்பட்டவன் இவன் அடிமையாகவே இன்றைக்கு தன்னுடைய வாழ்நாளை அவன் கடத்தி கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே பட்ட பாடுகள், அவன் செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறைச்சாலையே அவன் அனுமதித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யோசேப்பு அந்நிய தேசியமாகிய எகிப்திலே ஆரம்ப நாட்களில் அனுபவித்த சிறுமைகளை குறித்து நாம் அறிவோம். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பட்ட பாடுகளை நாம் பார்க்கிற பொழுது அவன் விலகி கொண்டது என்னவென்று சொன்னால், அவன் செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறைச்சாலையிலே அவன் அவன் நெருக்கப்பட்டான். அதே வேளையிலேயே அவன் பலவிதமான போராட்டங்கள் மத்தியத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் கடத்தினான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவன் 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 பெற்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவன் எப்படி சகித்தான் என்பதை குறித்தும் அவை அனைத்தையும் அவன் பொறுமையோடு சகித்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் கூட உன்னுடைய பொறுமையை நீ தேவனுக்கு முன்பாக நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய சகல காரியத்திலேயும் அவர் சகிக்க உனக்கு போதுமான கிருபையை அவர் கொடுப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது அவருக்கு இருந்தத்தக்கதான ஒரு பலவீனத்திற்காக அவர் தேவனிடத்திலே மும்முறை அவர் ஜெபம் பண்ணினார். தேவனோ உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அந்த பலவீனத்திலே அவருடைய பலனை தந்து அவர் அநேகருக்கு சாட்சியாய் ஜீவிக்கும்படியாக தன்னுடைய கிருபையை அவன் மேலே வைத்தார். யாக்கோப்புடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது யாக்கோப்பு தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ரெபெக்காளின் மூலியமாய் அவள் தன்னுடைய தகப்பனிடத்திலே பெற்ற பொழுது, அது சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் பெற்ற பொழுது அவன் வீட்டை விட்டு வெளியே விரட்டப்படுகிறது நாம் பார்க்க. அவனுடைய தாய் ரெபெக்காள் சொல்லுகிறாள், நான் ஒரே நாளிலே 2 பேரை நான் ஏன் பலி கொடுக்க வேண்டும், நீ என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போய்விடு என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்ட அந்த ரெபெக்காள் மீண்டும் அவனை காணவே இல்லை. அடுத்து அவனிலே ஏற்பட்ட ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிற பொழுது, காரணம் நீ சிறுமையிலே உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை அவர் எப்படியாக அவர் ஆதரித்து உன்னுடைய பலவீனங்களை அவர் சுமந்து உனக்கு உண்டாகத்தக்கதான வேதனைகளிலே அவர் உன்னோடு கூட இருந்து அவைகளை சகிக்கத்தக்கதான ஒரு ஆற்றலை உனக்கு தருகிறார் என்பதை குறித்து பார்க்கிற பொழுது இவன் தேவதூதனை குறித்து சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உன்னை விட போகிறதில்லை என்று சொல்லி இரவு பூராக அவனோடு இவன் யுத்தம் பண்ண பொழுது யாக்கோப்புக்கு நேர்ந்த நிலைமை, அவனுடைய தொடை சந்தை அவன் தொடுகிறான். அங்கே சுலுக்கு உண்டானபடினாலே ஆசீர்வாதத்தை பெற்றான், உண்மைத்தான். தன்னுடைய கடைசி நாள் வரையிலேயும் நன்றாக நடந்து கொண்டிருந்தவன், நன்றாக தன் வாழ்க்கையிலே தான் செல்ல வேண்டிய சகல காரியத்தையும் அவன் நடந்து சென்று கொண்டிருந்தவன், கோலோடு அவன் 3 காலுடையவனாய்
தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது. அவனமாகவே பார்க்கிற போது எபிரேயர் 11:25 சொல்றார், அவன் கடைசி நாட்களிலே தன் கோலின் மேலே சாய்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே யோசேப்புக்கு எப்படியாக தேவன் சிறுமையிலே அவனோடு கூட இருந்து அவனுக்கு துணையாக இருந்தாரோ, அவ்வண்ணமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு இருக்கத்தக்கதான எல்லா விதமான கஷ்டங்கள் ஆகட்டும் சரி, பாடுகள் ஆகட்டும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறார் என்பதை குறித்து நாம் தைரியம் உள்ளவர்களாய் ஆண்டவரை நாம் நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்து இந்த இடத்தை குறித்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எளியவனை சிறுமையில் இருந்து எடுத்து உயர்ந்த அடக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களின் பங்கு எல்லாம் எப்படி எப்படி கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 107 சங்கீதம் 107 சங்கீதம் 107 41 42 நான் வாசிக்கிறேன். எளியவனையோ சிலுமையில் இருந்து எடுத்து உயர்ந்த அடக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்கிறார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் பட்ட எல்லா விதமான பாடுகளிலும் இருந்து ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தான். ராஜாவுக்கு அடுத்தவனாக அவன் பட்ட சிறுமையிலிருந்து சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படியாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் அடைக்கலம் ஆனவர், நெருக்கப்படுகிறவர் காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கத்திருக்கிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி சங்கீதம் 9:9 நாம் வாசிக்கிறோம். உன் வாழ்க்கையிலேயும் அவர் தஞ்சமுள்ளவராய் இருக்கிறாரா? உன்னுடைய குறைகளை அவர் கேட்டு அந்த குறைகளினுடைய ஒவ்வொரு அம்சத்திலேயும் கர்த்தர் உனக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறாரா? சற்று நிதானித்துப்பார். இந்த எப்ராஹிம் வாசல் என்று சொல்லத்தக்கதான இந்த சிறுமைப்பட்டவனுடைய காலத்திலே கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த இந்த மகனுக்கு எப்ராஹிம் என்று பெயர் பெற்றது நோக்கும் அவனுடைய சிறுமையிலே இவன் பிறந்தபடியினாலே, அவனுடைய கஷ்டங்களிலே, அவனுடைய நெருக்கங்களிலே இவன் பிறந்தபடியினாலே இவனுக்கு எப்ராஹிம் என்று சொல்லி அவன் பேர் வைத்தபடியினாலே நீங்களும் நானும் இந்த எப்ராஹிம் வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சிறுமைப்பட்டவனாக உன்னுடைய வாழ்க்கையும் அதற்கு ஏற்ற வண்ணமான வாழ்க்கையிலே உனக்கு ஆண்டவர் அருள் புரிவார் என்றத்தக்கதான ஒரு நம்பிக்கை நம்முடைய ஜீவனிலே உருவாக வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் மீண்டுமாக கூறுகிறார். சங்கீதம் 25வது அதிகாரம் 16வது வசனத்திலே சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவன் மறவார். நீ சிறுமைப்பட்டிருப்பாய் என்று சொன்னால் நீ கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் உன் கூக்குரலை அவர் ஒரு காலமும் மறக்க மாட்டார். ஆண்டவருடைய வசனத்தினாலே நான் பார்க்கிற பொழுது 104வது சங்கீதத்தை சொல்றார், யோசேப்பை வசனங்கள் நாள் நிறைவேறுகிற வரையிலையும் அவனை புடமிட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அவன் சிறைச்சாலையிலே இருக்கிற பொழுது பாத்திரக்காரத்தில் சொல்றான், நான் ஒரு குற்றமும் செய்யல. 3 நாளைக்கு பிற்பாடு நீ ராஜாவினிடத்தில் போகிறாய், அங்கே என்னை குறித்து பேசி இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலையாக்க என்று சொல்லுகிறார். ஆனாலோ வேதவசனம் சொல்கிறது, பாத்திரக்காரனை யோசேப்பை குறித்து அவனுடைய ஞாபகத்திலிருந்து அவனை எடுத்து போட்டார்.
அவனை மறக்க செய்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே தான் காரணம், தேவனுடைய உத்தேசம் அவனை ராஜாவுக்கு அடுத்தவனாக கொண்டு வர வேண்டும் என்றத்தக்கதான அந்த உத்தேசம் இருந்தபடியினால்தான் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி அவரை தஞ்சத்தை அவனை அனுசரித்த காரியத்தை கர்த்தரிடத்திலே நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக அவர் சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு என்று 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 சொன்னார். சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு அவர் அவர் தனித்தவரும், சிறுமைப்பட்டவனுக்கு அவர் சகாயம் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக சங்கீதம் 25வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய கிருபை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், என் தேவனே தாமதியாதேயும் என்று சொல்லி மீண்டுமாக அவன் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு வைத்திருக்கிறான். ஆண்டவரோடு நீ ஐக்கியமா இருக்கிற பொழுது, நீதிக்கென்று நீ படுகிற எந்த விதமான சிறுமையா இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் காண்கிறார். கண்டு உனக்கு ஏற்ற வேளையில அவர் தன்னுடைய சிறுமையிலிருந்து அவர் உன்னை விடுதலையாக்குவதற்காக அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக உயர்ந்தவர்களும் உன்னதத்தில் வாசம் பண்ணவருமான நம் தேவன் சிறுமைப்பட்டவர்கள் மேல் எப்பொழுதும் சிந்தை உள்ளவராகவே இருக்கிறார். அவர்களுக்காக அவர்களுடைய சத்துருகளோடும் அவர் வழக்காடுகிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் ராஜா ஒரு சொப்பனம் கண்ட பொழுது, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்க கூடாத ஒரு காரியம் நேர்ந்த பொழுது, ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அவர் எப்படி செய்தார் என்று சொன்னால், சிறுமைப்பட்டவர் சத்துருக்களோடும் அவர் வழக்காடுகிறார். அவனை போதிபாருடைய வீட்டிலே அவன் தவறு செய்தான் என்று சொல்லி அவனை சிறைச்சாலையில போட்ட அதே ராஜா, அவனுடைய கண்களிலே கர்த்தர் இவனுக்கு கிருபையை கொடுக்கும்படியால் இவனை குறித்து அவன் ராஜா இவனுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் அவனிலே கிரியை செய்தார் என்பதை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தான் சிறுமைப்பட்டவர்கள் மேல் எப்போதும் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அவர்களுக்காக அவருடைய சத்துருக்களோடு அவர் வழக்காடுகிறார். மனுஷன் நமக்கு விரோதமாக எழுமின போதும் கர்த்தர் தமது பக்தி தவற விடாமல் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கூட இப்பேற்பட்டத்தக்கதான பொய்யான பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவன் மேல் இருந்தபடியினாலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர் சத்துருக்கள் மத்தியிலேயும் கூட அவர் வழக்காடுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த காரியத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் 124வது சங்கீதம் 124வது சங்கீதம் 1 முதல் 3 வரையிலும் வாசிக்கிற பொழுது, மனுஷன் நமக்கு விரோதமாக எழுமின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவனுடைய வசனம் சொல்லுகிறது, அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரியுடைய கண்களிலே கர்த்தர் யோசேப்புக்கு அவர் கருணை காட்டினார். ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொள்ளாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பிவின குறியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று
கண்ணீர் தெரித்து நாம் தப்பினோம். எப்படியாக வேட்டையாடுகிறது வேடை. அந்த வேடன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பறவைகளுக்கு எப்படி கண்ணியை வைக்கிறானோ, எப்படி வலைகளை விரித்து அவைகளிலே தானியங்களை போட்டு அந்த பறவைகள் ஒன்றுமறியாதவர்களாக அவைகள் அந்த தானியங்களை அவைகள் தின்னு வருகிற பொழுது அந்த வலையிலே தன்னுடைய கால்கள் அவைகள் அதற்குள்ளாக சிக்கிக் கொள்கிற பொழுது எப்படி கன்னியாய் மாறுகிறதோ, அவனமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாம் அறியாமலேயே பலவிதமான காரியங்களினாலே ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, கரை திரை ஒன்றும் அற்றவர்களாய் உங்களை மகிமையுள்ள சபையாய் நிறுத்துவதற்கு நீங்கள் பிழையற்றவர்களாய் இருப்பதற்கு அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நமக்குள்ளாக கரை இருக்கக்கூடாது, நமக்குள்ளாக திரை இருக்கக்கூடாது, நமக்குள்ளாக பிழை இருக்கக்கூடாது. ஆகவே இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாமலேயே அநேக நேரங்களிலே உன்னுடைய ஜீவனுக்காக இப்படியாக எப்படி வேடனானவன் எப்படி கண்ணி வைக்கிறானோ அப்படியாக வேடுடைய கண்ணிக்கு தப்பித்து குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பித்து கண்ணி தெரித்தது நாம் தப்பித்தோம். ஆகவே இப்படியாக யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கூட இப்படியான ஒரு தப்பிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சிறுமைப்பட்டவர்களை தேசத்திலிருந்து அவர் யோசேப்பை தேவன் பலுக பண்ணினார் என்று அவனை மேன்மையாக உயர்த்தி விட்டார் என்பதை குறித்து நாம் எப்படி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமோ அவனமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எப்ராயிம் வாசலுக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்க வேண்டியவனாய் இருக்கிறாய். சிறுமையுள்ளவனாய் நீ உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது, உன்னை அவர் சிறுமையில் உள்ளவனாகவே உன்னை ஆண்டவர் வைக்கிறதில்லை. அவர் உன்னை சிறுமையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி தேவனுடைய சமூகத்திலே அவர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திக் கொள்ளவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை அவர் வைத்தார். எப்ராயிம் வாசலுடைய பிரதான நோக்கம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த எப்ராயிம் வாசல் நமக்கு காட்டுகிறது என்னவென்று சொன்னால், அவர் சிறுமையானவர்களை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த புழுதி என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, அவன் எப்பேற்படத்தக்கதான அடித்தளத்திலே அவனுடைய ஜீவன் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு அவன் வாழ்வதற்கு அவன் சிறுமி உள்ளவனாய் அவன் இருக்கிற பொழுது கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறார் என்று சொல். யோசேப்புடைய வாழ்க்கையிலேயும் அப்படியாக நடந்த அந்த சிறைவாசத்திலிருந்து அவன் ராஜாவுக்கு அடுத்தவனாக அவன் எப்படியாக உயர்த்தப்பட்டானோ இதே விதமான காரியங்கள் உன் வாழ்க்கையிலேயும் கூட நீ எப்ராயிம் வாசலுக்குள்ளாக நீ பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்குள்ளாக இருக்கத்தக்கதான எல்லா மேட்டுமைக்குரிய காரியங்களையும் எல்லா விதமான தற்கிரியைகளை நீ விட்டு தேவனுக்கென்று ஜீவிக்கும்படியாக மனத்தாழ்மையோடு தேவனை நீ நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த எப்ராயிம் வாசல் நமக்கு எச்சரிக்கிறது. அடுத்து நீ எப்ராயிம் வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்குள்ளாக உண்டாகத்தக்கதான இந்த தாழ்மையினால உண்டாகிறது இது பலவிதமான கனிகளை நம்முடைய ஜீவனிலே
உருவாக்குறது என்பதை குறித்து இந்த வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த எப்ராயிம் வாசலின் மூலியமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த எப்ராயிம் வாசலினாலே யோசேப்பு தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று இவன் கூறுவதின் நோக்கமெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, இந்த தாழ்மையான ஒரு ஜீவியத்திலும் கூட யோசேப்பு கூறுகிறார், என்னை கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்று அவன் கூறுகிறான். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவன் கூறுகிறது, முதிர் வயதிலே இஸ்ரவேலில் கண்கள், ஆதியாகமம் 48வது அதிகாரம் 19வது வசனத்திலே, அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாக பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவனுடைய குமாரர்களை யாக்கோபிடத்திலே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் யாக்கோபிடத்திலே கொண்டு வருகிறான். அப்பொழுது அங்கே உண்டாகத்தக்கதான காரியத்தை குறித்து பார்க்கிற பொழுது, அதாவது 48வது அதிகாரம் ஆதியாகமம் 17வது வசனத்திலே வாசிக்கிறேன், தகப்பன் தனது வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேலே வைத்து யோசேப்பை கண்டு, அவன் தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனேசனுடைய தலையின் மேலே வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாக பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். மனேசேயாகிய மூத்தவனையும் எப்ராமாகிய இளையவனையும் யாக்கோபிடத்திலே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிற பொழுது, யாக்கோப்பு எப்ராயிம் மேலே இடது கையையும் மனேசே மேலே வலது கையை வைக்கிற பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், இது அப்படி அல்ல, இளையவனுக்கு நீ இடது கையை வைக்க வேண்டும், மூத்தவனுக்கு நீ வலது கையை வைக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிற பொழுது யோசேப்பு யாக்கோபு சொல்லுகிறான், எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறான். ஆகவே நீ எப்பொழுது நீ சிறுமை உள்ளவன் என்று உன்னுடைய இருதயத்திலே நீ சிந்திக்கிறாயோ, அந்த சிந்தனையின்படியாய் உன்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நிறைவேறும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை குறித்து, இவன் அதிகமாய் பெருகுவான் என்றும் இவனுடைய சந்ததி திரளான ஜனங்கள் ஆவார்கள், இவனும் ஒரு பெருக வேண்டும். மனேசே எப்படி பெருகிறானோ அவனமாக எப்ராயிமும் கூட பெருகுவான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிற யாக்கோபுடைய ஆசீர்வாதம் இந்த சிறுமைப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற வண்ணமாக நீங்களும் நானும் அந்த சிறுமியுடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எப்ராயிம் வாசல் நம்மை எச்சரிக்கிறது. எப்ராயிம் என்றால் ரட்சிக்கப்பட்டு கனி கொடுக்கிறவன் என்று பெயர். ரட்சிக்கப்பட்டு கனி கொடுத்தல் என்றத்தக்கதான பொருள் உள்ளதான இந்த எப்ராயிம் வாசல். நீ வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீ சாதாரணமாக வாசலுக்குள்ளாக நீ ஒரு காலம் பிரவேசிக்கவே முடியாது. நீ பிரவேசிக்க விரும்பினால் உனக்குள்ளாக ரட்சிப்பு இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்போடு உனக்குள்ளாக கனிகள் இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. கனி கொடாத மரங்கள் எவைகளோ அவைகள் எல்லாம் வேரோடு வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று சொல்லத்தக்கதான அந்த வசனத்தின்படியாய் நீ எப்ராயிம் வாசலாக இருந்தாலும் கூட, நீ தாழ்மையுள்ளவனாய் இருந்தாலும் கூட உனக்குள்ளாக காணப்படுகிறது என்னவென்று சொன்னால், நீ ரட்சிப்பான
கனியை நீ கொடுப்பது மட்டுமல்ல அல்லாமல் நீ என்ன செய்ய வேண்டும் என்று 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 சொன்னால், நீ ரட்சிக்கப்பட்டது முதல் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாக நீ வெளிப்படும் வரை காத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீ ஆண் பிள்ளையாய் மாறுகிற பொழுது கனி கொடுக்கிற அனுபவத்திலே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கனிகள் ஜீவியம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறது என்னவென்று சொன்னால், கனிகளை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல அவர் பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் கூறுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். எப்ராஹிம் வாசலுக்குள்ளாக நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட நாம் காண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய வாசலுக்குள்ளாக, எப்ராஹிம் வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த எப்ராஹிம் வாசலானது நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதான காரியம் என்னவென்று சொன்னால், உனக்குள்ளாக தாழ்மையும், உனக்குள்ளாக பொறுமையும், நீ எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்வைத்து அவருடைய சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுத்ததிலும், அது மட்டுமல்லாமல் நீ கனி தரும் மரமாய் இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த எப்ராஹிம் வாசல் நம்மை எச்சரிக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த கனிகள் என்ன என்பதை குறித்தும், நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் எப்ராஹிம் வாசலுக்குள்ளாக நுழைவதற்கு அவைகள் நமக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்பதை குறித்து நாம் சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எப்ராஹிம் வாசலை குறித்து கர்த்தாவே நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் சிறுமைப்பட்டவனை ஆண்டவரே நீர் குப்பையிலிருந்து எடுத்து ஆண்டவரே அவனை எப்படி ஆண்டவரே நீர் உயர்த்துகிறீரோ, அப்படியா எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க நீ கிருபை தர வேண்டுமா கெஞ்சுக்கிறோம். நல்ல கனிகள் கொடுக்கவும் ஆண்டவரே நாங்கள் நற்கீர்த்தி பெறவும் சுவாமி, உங்களுடைய நாமம் மையப்பட ஆண்டவரே இந்த செய்தியினை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் சுவாமி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.